வணக்கம், வெல்கம் டு மேங்கோ சிட்டி கிச்சன். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது மார்கழி ஸ்பெஷல் கலர் கோலம். இந்த கோலத்தை 4 விதமாக போடக்கூடிய ஸ்டில்ஸ் போட்டிருக்கேன். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு ஒரு கோடு போட்டுக்கலாம், இன்னொரு கோடு போட்டுக்கலாம். இதுக்கு இடையில ஒரு கோடு, இந்த இடையில ஒரு கோடு போட்டுக்கணும். இப்போ பாருங்கள், மொத்தம் 8 கோடு வந்திருக்குது. இப்போ இதுக்கு இடையில ஒவ்வொரு கோடு போட்டு விடணும். அப்போ 8 8 16 கோடு வந்துடும். நமக்கு போட்டு காமிக்கிறேன் பாருங்களேன். மொத்தமாக 16 கோடு வரும் ரவுண்டா. இப்போ சொல்றத கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கோங்க, அப்பதான் நல்லா புரியும். இது 1 வச்சுக்கோங்க, ஞாபகம். 1 1 2 3 4 5. இந்த 5 விட்டுறணும். இந்த 5 கோடையும் விட்டுட்டு இந்த 6வதுக்கும் 1க்கும் நம்ம பெரிய லீஃப் ஒன்று போட போறோம். கரெக்டா பேலன்ஸ் பண்ணி போட்டு விடணும். நடுவில் பாருங்க 1 2 3 4 5 இருக்கணும். இதே மாதிரி அடுத்தது ஒண்ணு போட்டு காமிக்கிறேன் பாருங்க. இதை 1ன்னு வச்சுக்கிட்டோம்னா இங்க நடுவில் 5 வரணும். இது 1 1 2 3 4 5. இப்ப இந்த 5 இருக்குது. இப்ப 6வது இருக்குதுங்களா, இந்த 1வது நம்பரும் 6வது நம்பரையும் ஜாயின் பண்ணி ஒரு லீஃப் போட போறோம். கொஞ்சமா கவனிச்சீங்கன்னா போதும், போட்டலாம் டக்குன்னு. இது பேலன்ஸ் பண்ணிக்கணும் கொஞ்சம். இங்க நம்ம பாருங்க, இது 1ன்னு வச்சுக்கணும். 1 2 3 4 5. இங்க 6வது. இப்போ 1க்கும் 6க்கும் ஜாயின் பண்ணி ஒரு லீஃப் போடணும். இங்க ஒரு புள்ளி வச்சுக்கோங்க பேலன்ஸ்க்கு. இதே மாதிரி பாய்தூரம் போட்டுட்டு பிறகு காமிக்கிறேன். 1 2 3 4 5. இந்த 5 விட்டுட்டு 1க்கும் இந்த 6வது நம்பர் இருக்குங்களா, இந்த 6க்கும் ஒரு லீஃப் போடணும். பாதி போட்டுட்டேன், இப்ப சொல்றேன். கொஞ்சம் அழகா லீஃப் பொறுமையா போடுங்க. இங்க பாருங்க, இப்ப கரெக்டா போட்டிருக்கேன். அடுத்து போட்டு காமிக்க பாருங்க. இது நம்பர் 1ன்னு வச்சுக்கணும். இந்த 1ன்னு வச்சுட்டு 1 2 3 4 5. இந்த 5 விட்டுறணும். 5 விட்டு இந்த 6க்கு, இந்த 6க்கும் இந்த 1க்கும் பேலன்ஸ் பண்ணிக்கணும். நம்ம இந்த இப்படி பேலன்ஸ் பண்ணி புள்ளி வச்சுக்கோங்க, கொஞ்சம் ஈஸியா இருக்கும் நமக்கு. இப்ப போட்டுட்டேன், முடியும் போது காமிக்கிறேன். கோலம் முடிக்க போறேன், கொஞ்சம் கவனமா பாத்துக்கோங்க. இது 1, இது 1ன்னா 1 2 3 4 5. இங்க இதுக்கு மட்டும் 6, இந்த 6க்கு ஜாயின் பண்ணி ஒரு லீஃப் போடணும். 1ம் 6ம் பேலன்ஸ் பண்ணி ஒரு புள்ளி வச்சுக்கலாங்க. 1 2 3 4 5. இந்த 6 இங்க கொஞ்சம் கவனமா போட்டா போட்டலாம். நம்ம பாருங்க, லாஸ்ட் லீஃப் முடிக்க போறோம். இது 1 1 2 3 4 5. இந்த இதுக்கு இந்த 6, 1க்கும் 6க்கும் நம்ம இங்க ஒரு லீஃப் போடுறோம். அவ்வளவுதான், கரெக்டா முடிஞ்சிச்சு கோலம். இப்ப பாருங்க, உங்களுக்கு ஒரு ஐடியா சொல்றேன். இது சின்னதா போடலாம், நம்ம இந்த அளவுக்கு பெருசாவும் போடலாம். நம்ம இங்க 5 கோடு 5 கோடு விட்டு இருந்தோம் இல்லைங்களா, 1க்கும் 6க்கும் ஜாயின் பண்ணோம். அப்படி ஜாயின் பண்ணும்போது இந்த பெட்டல்ஸ் பாருங்க, கவுண்ட் பண்ணி காமிக்கிறேன். 1 2 3 4 5 6. 6 வந்து பாருங்க, இந்த சின்ன சின்னதா பெட்டல்ஸ் 6 6 வரும். அப்படியே இதுவே நம்ம உள்ள 4 கோடு விட்டுறணும். நம்ம 5 கோடு விட்டுருக்கோம் இல்லையா, அதுக்கு பதிலாக 4 கோடு விட்டுட்டு 1க்கும் 5க்கும் ஜாயின் பண்ணோம்னா இந்த பெட்டல்ஸ் 5 வரும். இதோட நின்னுக்கும் 1 2 3 4 5 அப்படியே 5ஓட நின்னுக்கும். 5 விட்டோம்னா 6 பெட்டல்ஸ் வருங்க. 4 விட்டோம்னா 5 பெட்டல்ஸ் வரும். 3 கோடு விட்டு போட்டீங்கன்னா 4 பெட்டல்ஸ் வரும். 2 கோடு விட்டு போட்டீங்கன்னா 3 பெட்டல்ஸ் வரும். இப்ப 2 கோடு மட்டும் இங்க விட்டுட்டோம்னா 1 2 3 கோடு மட்டும் வரும். இந்த 2 பெட்டல்ஸ் ஒரு சின்ன கோலம் நான் போட்டிருக்கேன், லிங்க் கொடுக்குறேன் பாருங்க, உங்களுக்கு கொஞ்சம் புரியும். பாருங்க, இதெல்லாம் நம்ம இஷ்டம், நம்மளே பண்ணிக்கலாம். இதே மாதிரி ஃபுல்லா போட்டு காமிச்சிடுறேன் உங்களுக்கு. இப்ப ஃபுல்லா இந்த டிசைன் போட்டுட்டேன். இந்த பக்கம் கேப்பா இருக்கு இல்லையா, இன்னொன்னு போட்டுக்கலாம். இதே மாதிரி தான் போடணும். அப்படியே இதே மாதிரி போட்டுக்கலாம். ஃபுல்லா போட்டுட்டு காமிச்சிடுறேன். ஃபுல்லா கோலம் போட்டுட்டேன், கலர் போட்டு காமிக்கிறேன். கோலம் போட்டு கலர் கொடுத்து அலங்காரம் பண்ணிட்டேங்க. இது மாதிரி நீங்களும் மார்கழிக்கு கலர் கோலம் போட்டு பாருங்க.